சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் மங்கள நாதம் ஒலிக்க ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகிறது. இனி உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். இதைத்தானே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். எப்பொழுது அந்த சுப நிகழ்ச்சி என் வாழ்வில் வரும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கான அந்த சுப நிகழ்ச்சி வரப்போகிறது. உன் வாழ்வு இனி இனிமையாக மாறப்போகிறது. என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அது எப்படி நடக்கப் போகிறது? நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை அதற்கு உகந்ததாக இல்லையே. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ புலம்பி தவிக்கிறாய். என் குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள். உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. அதை நீ மறந்து விட்டாயா? இப்பொழுது உன் வாழ்வில் அனைத்தும் நான் அனுமதித்ததுதான். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் பாதியிலேயே எப்படி விட்டு விடுவேன்? நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு வெளியில் கொண்டு வருவேன். நீ மனதிற்கு பிடித்த விஷயங்களும் நடத்தி தரப்போகின்றேன். நான் உன் மனதினுள்ளே இருக்கும் பொழுது உனக்கு எந்த சலனமும் வேண்டாம். நீ சகல சௌபாக்கியமும் பெற்று மன நிறைவோடு வாழப்போகிறாய். பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய போது வருகின்ற ஏமாற்றங்களை நினைத்து நினைத்து மனதில் வருந்தி கொண்டே இருக்கின்றாய். துரோகங்களையும் நீ பார்த்து விட்டாய். இதற்கு மேல் என்ன இருக்கிறது? இத்தனையும் நீ சமாளித்து வந்து விட்டாய் அல்லவா? இதனை பக்குவப்பட்ட பின்னும் ஏன் இப்படி பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? எது வந்தாலும் பரவாயில்லை, என் சாயப்பா இருக்கையில் எனக்கு என்ன பதற்றம் என்று நினைத்துக்கொள். அத்தனையும் நான் சமாளித்து விடுவேன். என் சாயப்பா துணையோடு என்று மனதில் நினைப்பு வந்துவிட்டால் நீ எதையும் தாங்கிக் கொள்ளலாம். எத்தனை பேர் உன்னை சுற்றி சுற்றி சதி செய்தாலும் அத்தனையும் வீழ்த்தி விடுவாய். இவ்வழியில் வெற்றியும் பெறப்போகின்றாய். என் குழந்தையின் மனதில் தைரியமும் துணிச்சலும் வந்துவிட்டால் தாங்கவே வெற்றி தேடி வரும். அதாவது தானாகவே வெற்றி தேடி வரும். நீ இனி எதற்கும் கலங்க வேண்டாம். நீ இதுவரை சிந்திய கண்ணீருக்கெல்லாம் வெகுமதி கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ ஆள பிறந்தவர்கள். உன் வாழ்வில் வெற்றி வந்து குவிய போகிறது. இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ 1000 பேரிடம் உதவி கேட்டாலும் கொடுப்பதென்னவோ இந்த சாயப்பா மட்டும்தான். நீ வெறும் கையோடு என்றுமே போவதில்லை. என்னிடம் வந்து கேட்டு விட்டாய் அல்லவா? என் குழந்தைகள், கேட்டு நான் எதையுமே மறுத்ததில்லை. வாழ்வில் இதுவரை அனுபவித்த சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எல்லாம் நன்மையே தான். அதாவது இனி எல்லாம் நன்மையே தான் நடக்கப் போகிறது. குழந்தைகளின் வாழ்வில் நான் தீப ஒளியை ஏற்றப் போகிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.